பேசா பொருள் சுற்று அப்படின்னா பேசாத பொருட்கள்லாம் மேடை ஏறி பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள்லாம் பேசி ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ராஜயாழினி எந்த பேசாத பொருளை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு எங்கள் எல்லோருக்கும் ஆவலாக இருக்குது. அது என்ன? அருள் தரும் அன்பு வேல். ஆஹா, அருள் தரக்கூடிய அன்பு வேல். அது பேசி நம்ம எல்லாரையும் வழி நடத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ராஜயாழினி இந்த மன்றத்தில் நிகழ்த்த இருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ராஜயாழினி. நான் இன்று உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அருள் தரும் அன்பு வேல். வேல் பேசுகிறேன். நான் ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, அறிவாயுதமும் நான் தான். இந்த மக்களை காப்பது நான் தான். அறிவு என்பது கூர்மையாகவும் அகலமாகவும் ஆழமாகவும் இருக்க வேண்டும் என்பதை தான் என் உருவம் உங்களுக்கு அழகாக விளக்குகின்றது. எது அறிவு என்று என் பாட்டன் வள்ளுவனிடம் கேட்டபொழுது சொல்கிறார், அறிவினால் ஆகுவதுண்டோ பிறிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. பிற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல உணர்வதுதான் அறிவு என்கிறார் வள்ளுவர். இந்த அறிவை பெற்றால் நீங்கள் பகைமையை அழிப்பீர்களே தவிர பகைவனை அல்ல. வேலால் சூரனை வீழ்த்தி பின் கருணையால் சேவலும் மயிலுமாக்கிய செந்தூர் பெருமானே. கந்தக்கடவுள் அம்மையப்பரிடம் வேல் வாங்கியது அரக்கனை அழிக்கத்தான். ஆனால் இவர்தான் கருணை கடலாயிற்றே. பகைவனை கூட பக்தனாக மாற்றிய நம் கந்தக்கடவுள் சொந்த கடவுள் முருகப்பெருமான் தான். அழிக்க புறப்பட்ட நானே அருள் செய்கிறேன், அன்பு செய்கிறேன். அருள் செய்யவும் அன்பு செய்யவும் பிறப்பெடுத்த நீங்கள் ஏன் பகைமை பாராட்ட கற்றுக் கொடுக்கிறீர்கள்? நான் தான் என்ற அகங்காரம் மழிந்தாக வேண்டும். வானத்து மழை நீரை வையகம் வளம் பெறதானே தருகிறேன், அதை நீங்கள் சேர்த்து வைக்கிறேன் என்று மாநில கோடுகளை போட்டுக்கொண்டு விவசாயிகளின் வாழ்வில் வறுமை என்னும் கோடுகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். அந்த வறுமையை இந்த வீரவேல் அழிக்கும், நதிகளை இணைக்கும். தாய்மையையும் பெண்மையையும் போற்றுங்கள். பெண்களுக்கான பேராபத்தை உருவாக்கினால் சக்தியின் வடிவில் இந்த சக்திவேல் பெண்மையை காக்கும், கயவர்களை அழிக்கும். பெண்களை தொடரும் பிரம்ம ராட்சசர்களும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட, உன் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட என்பதை மறந்து விடாதீர்கள். மருத்துவம் என்பது மக்களை காக்க, அவர்களின் பணத்தை தேய்க்க அல்ல. கவலைப்படாதீர்கள் நண்பர்களே. எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாதோடும் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் பக்கத்து நாட்டு மக்களுக்கு அன்பு காட்டுகிறீர்களோ இல்லையோ, பக்கத்து வீட்டு நண்பர்களுக்காவது அன்பு காட்டுங்கள். யாராலும் என் தமிழ் மொழியை அழிக்க முடியாது. ஏனென்றால் ஆயுத எழுத்தாய் நம் வேல் வந்து நிற்கிறது. எல்லோரும் தன் ஆயுதத்தை குழிக்குள் தான் மறைத்து வைப்பார்கள். தமிழன் மட்டும்தான் மொழிக்குள் மறைத்து வைத்திருக்கிறார். எங்கள் ஆயுத எழுத்துதான் எங்கள் வேல். சீவக சிந்தாமணியில் ஒரு பெண் மயக்கத்திலிருந்து விழித்து எழும்பொழுது அதை திருத்தக்க தேவர் வேல் பெற்று எழுந்தாள் என்பார். அதே போல நீங்களும் அறியாமையில் இருந்து வேல் பெற்று எழுங்கள். வேல் என்றால் வெல்லுதல் என்று பொருள். போருக்கு காரணம் இகழ் என்னும் பகைமை உணர்ச்சி. இகழ் என்னும் இவ்வு நோய் நீக்கின் தகவில்லாத தாவில் விளக்கம் தரும். ஒரு மனிதன் தன் மனதில் இருக்கிற பகைமை உணர்ச்சியை நீக்கினாலே அவனுக்கு அழிவற்ற நிலையான புகழை தரும். யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்ற கம்பனின் வரிகளை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். இதை வசிஷ்டர் ராமர் பதவியேற்பதற்கு முன்பு அவரிடம் சொன்ன வரிகள். இதை இன்றும் நம் இந்தியா பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறது. எங்கேயெல்லாம் போர் நடக்கிறதோ அங்கு பேச்சுவார்த்தைக்கு முன்னின்று நம் நாட்டின் பகையை அறுத்து கொண்டிருக்கிறார்கள். நம் நாட்டின் பகையை மட்டுமல்ல நண்பர்களே, உலக நாடுகளின் பகையையும் சேர்த்துத்தான். எங்கேயெல்லாம் துன்பம் நடக்கிறதோ அங்கு இந்த வீரவேல் மக்களை காக்கும் என்று சொல்லி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என் உரையை கந்த கடவுளான முருகப்பெருமானின் வேலுக்கு சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு உற்சாகமான கைத்தட்டல் ராஜயாழினிக்கு கொடுக்கலாம். ஒரு அழகான
அற்புதமான உரையை இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிறீங்க. நம்ம ரேவதி அம்மா அரங்கத்துக்குள்ளே வந்த உடனே கூடுதலாக ஒரு சக்தியும் உற்சாகமும் கிடைத்தது போல ராஜயாழினியினுடைய பேச்சு அமைந்தது. முதல்ல நம்ம அம்மா கிட்டே கேட்டுடலாமா? கேட்டுடலாங்கண்ணா. எங்கள் பாசத்திற்குரிய அம்மா திருமிகு ரேவதி சங்கரன் அவர்கள். நான் யாழினி பேச ஆரம்பித்த உடனே வேல் பற்றி பேச போகிறா. அது எவ்வளவு கூர்மையாக அவளுக்கு புரியுது, எவ்வளவு அகலமாக அவள் அதை ஆழ்ந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத யோசனை பண்ணேன். அதே மாதிரி எதிர்பார்த்ததுக்கு மேலாக ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் அப்படின்னுட்டு, அந்த மாதிரி அவள் பேச பேச எனக்கு மெய் சிலிர்த்து போச்சு. ஏன்னா முருகனுடைய வேல் மட்டும் இல்லை, உன்னுடைய சொல் வேலும் அவ்வளவு அழகாக இருந்ததும்மா. நன்றிங்கம்மா. எனக்கு உன்னை இப்போ பார்க்குற போது ஒரு சக்தி வேலனாவே தெரியுது. காரணம் அதை உள்வாங்கி பேசினான். சும்மா இங்கே ஏதோ இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக பேசின பேச்சு இல்லை இது. எங்கெல்லாம் அவள் தொட்டா பெண்களை காக்கும், பகைமையை அழிக்கும், அதுதான் வேணும். விவசாயத்தை காக்கும், அதை எதிர்ப்போரை எதிர்க்கும். அதுலேருந்து கந்தசஷ்டி கவசத்திலிருந்து பாலன் தேவராயன் அவர் பாடியுள்ள அதிலேருந்தெல்லாம் வரிகளை எடுத்து சொல்லி என்னை மெய் சிலிர்க்க வைத்து விட்டாய். யாழினி, உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. நான் இந்த நிகழ்ச்சிக்காக சொல்லலை, நீ உன் வாழ்க்கையில் தனி உச்சத்தை எட்டுவாய். என்னுடைய ஆசைகள் என்றென்றும் உண்டு. அம்மாவுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். 45-50 வருஷம் எல்லாத்தையும் பண்ணிட்டு எளிமையோடு இருக்காங்கல்ல, அதுதான் நாம் எல்லாம் ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு. பத்தாது, நீங்கள் எத்தனையோ மார்கழி மகா உற்சவத்துக்கு போயிருக்கலாம், இசை நிகழ்வுக்கு போயிருக்கலாம். இன்றைக்கும் அவங்க ஹியூமர் கிளப் நிகழ்ச்சியில் ஆடியன்ஸாக போய் முதல் வரிசையில் உட்காந்து கேட்டு ரசித்து கை கொடுத்து சில சமயம் மோதிரத்தையே கழட்டி போட்டு வருவாங்க. அது நீங்கள் கை தட்டுறதை பொறுத்து இருக்குது இன்றைக்கி அவங்க செய்கிறது. அப்பேற்பட்ட அந்த பாராட்ட உள்ளத்தை கொண்ட அவர்களை சங்கரா தொலைக்காட்சியினுடைய மதிப்பீட்டாளர் என்கின்ற முறையிலும், இந்த குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர் என்கின்ற முறையிலும் அவர்களையும் இவர்களோடு சேர்ந்து நாங்கள் மகிழ்வோடு வரவேற்கிறோம். ஏன்னா முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று, இப்போ 4வது சுற்றுக்கு வந்துட்டீங்க. ஆதிசங்கர பகவத்பாதா சண்முக புஜங்கம் பாடும்போது திருச்செந்தூர் முருகன் அப்படியே செலுத்து போனாம்பாங்க. 6666 பாடல் தந்த சண்முக கவசமும் குமாரத்தவத்தையும் தந்த பாம்பன் சுவாமிகளை நினைச்சாலே பூரிப்பும்பாங்க. எங்களுடைய கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய விஷயங்களை படிக்கின்ற போதே விழியினுடைய ஓரத்தில் நீர் வரணும்பாங்க. அருணகிரி பெருமானுக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து எங்கள் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியும்போது உள்ளம் சிலிர்க்குதும்பாங்க. அந்த வரிசையில் உன்னையும் சேர்க்கிற மாதிரி இன்னைக்கு வேல் குறித்து பேசினேன். சத்தியம் சத்தியம் சத்தியம். அதை விட எனக்கு என்ன பிரமாதம்னா, நான் பொதுவாக எல்லாரையுமே நான் சொல்லுவேன், ஒரு சின்ன வயசு மங்கையர்கரசி பேசின மாதிரி இருக்குது. அருமையாக இருக்குது உன்னுடைய அந்த நடை உடை பாவனை. எனக்கு என்னென்னா, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சங்கரா இல்லை, தமிழ் எங்கள் உயிர்மை இல்லை, எபிசோடுக்கு எபிசோடு புது ட்ரெஸ் வீட்டில் கிடைக்குது. அதனால உனக்கு மற்ற மகிழ்ச்சி. இதை விட என்ன தெரியுமா, அந்த அம்மா வாழ்த்துனா இன்னும் நீ 100 வருஷம் நல்லா இருப்படா போட. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய பாடலாசிரியர் முதற்கண் மதிப்புக்குரிய ரேவதி சங்கரன் அம்மா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கு தான் முதல் முறையாக வேல் பற்றி ஒரு மைல் பேசி கேட்கிறேன். அதாவது அள்ள அள்ள குறையாத ஒரு வற்றாத ஊற்று போல இருந்தது உன்னுடைய இந்த பேச்சு. அவ்வளவு அழகான கருத்துக்கள், எந்த இடத்திலும் ஒரு தொய்வோ ஒரு தடுமாற்றமோ இல்லாமல் அடர்த்தியான நிறைய விஷயங்களை நீ சுவைப்பட சொன்ன. கம்பர் பற்றி சொல்கிற, அதற்கு பிறகு திருத்தக்க தேவர் பற்றி சொல்கிற, வசிஷ்டர் பற்றி சொல்கிற, அந்த சரளமான நடையில் வேலை பற்றி நீ நேயர்களுக்கு, பார்வையாளர்களுக்கு தொகுத்தளித்த அந்த விதம் ரொம்ப அபாரம். உன்னுடைய அந்த உடல் மொழி தனித்து உன்னை காட்டுகிறது என்று தான் சொல்லணும். அந்த 3 நிமிட பேச்சை கேட்கும்போது அந்த 3 நிமிடங்களுக்கு சங்கரா டிவி முருகா டிவியாக மாறிவிட்டதோ அப்படிங்கிற ஒரு மயக்கமே எனக்கு ஏற்பட்டது. முருகப்பெருமான் தேவசேனாதிபதி. ஆனால் உன்னுடைய இந்த பேச்சை கேட்கும்போது நீ ஒரு பேச்சாதிபதி ஆவதற்கான சகல தகுதிகளும் உனக்கு இருப்பதாக நான் பார்க்கிறேன். அந்த சேனையை நீ நிச்சயமாக வழிநடத்தி கொண்டு செல்ல முடியும். அருள் தரும் அன்புவேல் அப்படிங்கிற தலைப்பில் அறிவாயுதம் பற்றி பேசினாய். உன்னுடைய அந்த பேச்சாகிய அன்புவேல்
எங்களுடைய நெஞ்சத்தை துளைத்து விட்டது. காயம் ஏற்படலை, ஏனென்றால் அது அன்பு வேல். வாழ்த்துக்கள். நன்றிங்க. அழகான மதிப்புரைகளை நம்முடைய நடுவர்கள் வழங்கி இருக்கிறாங்க. கந்த கடவுளை தன் தமிழால் நமக்கு சொந்த கடவுளாக்கி கொடுத்திருக்கிற ராஜயாழினிக்கு உற்சாகமான கைத்தட்டல்களும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்.